அண்மைய தினத்திலே என்னுடைய செம்மணி அகழ்விலே 50க்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கிற ஜோதிச்சு பாருங்கள். அந்த எலும்புக்கூடுகள் 50க்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள். ගරු රාමනාථන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක්. நன்றி பாராளுமன்ற குழுக்களின் தலைவி அவர்களே. ஏனென்றால் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வந்ததற்காக எங்களுடைய சுகத் வசந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே உண்மையாகவே பெருமைப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அதிலேயும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறேன் என்றால், இந்த நாங்கள் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்களுடைய வசனத்திலே வந்த பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்றால், நாங்கள் ஒரு மருத்துவனாக நாங்கள் அதிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் டிஃபரன்ட்லி ஏபிள் பீப்புள் என்று தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சிங்களம் தெரியவில்லை. டிஃபரன்ட்லி ஏபிள் பீப்புள், அதாவது அவர்களை ஹேண்டிகேப்ஸ் என்று சொல்லுகின்ற வசனங்களை மாற்றி டிஃபரன்ட்லி ஏபிள் பீப்புள் என்ற வசனங்கள் கன்சாட்டிலே கட்டாயம் பதியப்பட வேண்டும். தே ஆர் equipped with different ables. ரெண்டாவது விடயம் என்னென்றால், இப்படியான இந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை எங்களுடைய டிசிசி மீட்டிங்கில் கூட கதைக்கப்படுகின்றது. இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை டிசிசி மீட்டிங்கிலே பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள். என்றால் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும். உங்களுக்கு தெரியும், இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம். அந்த அடிப்படையிலே வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே மிக கூடிய மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம். எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது, கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதைத்திருக்கிறேன் என்று. ஆனால் என்ன கவலை என்றால், ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை. என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன், நான் நன்றாக படித்துதான் பாடசாலையில் இருந்து கம்பஸ் வரைக்கும் போனேன். விடயத்துக்கு வருவோம். இன்றைய தினம் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய நிவாரணங்கள், உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்து கொண்டிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளிவிட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க விடயங்களை எதிர்பார்க்கிறோம். அண்மைய தினத்திலே எங்களுடைய செம்மணி அகழ்விலே 50க்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜோதிச்சு பாருங்கள். அந்த எலும்புக்கூடுகள் 50க்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக, எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள், எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், கண்கள் இல்லாமல். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால், அவள் இயக்கத்திலே போராடியவள். 2009ஆம் ஆண்டு அவளுடைய கைகள் போயிருக்கிறது சல்ஃபர் குண்டுகளால். அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது, கைகள் ரெண்டும் இல்லை. தம்பி, என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறாயாண்டு. நான் சொன்னேன், அக்கா யாரும் இல்லாவிட்டாலும் நான் உங்களை எடுப்பேன். ஏனென்றால் என்னுடைய கட்சிகள் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் எங்களுக்காக போராடியது, எங்களுக்காக ரத்தம் சிந்தியது, எங்களுக்காக இந்த நாட்டிலே நீங்கள் செய்த தியாகம், எங்களுக்காக நீங்கள் செய்த இந்த தியாகம் எவற்றையுமே நாங்கள் இழக்க மாட்டோம். என்னுடைய பாராளுமன்ற, என்னுடைய முக்கியமான பாராளுமன்றத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி, என்று நான் பாராளுமன்றம் செல்கின்றோனோ மறுபடியும் கிளிநொச்சியிலே கண் தெரியாதவர்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கிறது. தயவு செய்து போய் பாருங்கள். அங்கே 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடிய எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மிகப்பெரிய கவலை. என்னென்றால், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தக்கூடிய முக்கியமான காரணம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய அரசியல்வாதிகளிடையே வைத்திருந்த மிக கேவலமான நம்பிக்கை இனம் தான் இதுக்கு முக்கியமான காரணம்.
என்னுடைய சகோதரங்களுக்கு கண் இல்லை, கால் இல்லை, அவரால் கதைக்க முடியாது, அவர்களை கதைப்பதை கேட்க முடியாது. நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தட்டி விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவலை. எங்களுடைய சுகத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிகவும் நன்றி. வடக்கு கிழக்கை சற்று உற்று பாருங்கள். வடக்கிலே என் டயஸ்போராவை சேர்ந்த என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரர்களை பார்த்துக் கொள்வார்கள். அதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். பிடிஏ எடுங்கள். பிடிஏ பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள், அவற்றை எடுங்கள். எங்களையும் சமமான மக்களாக மக்கள் கேட்கிறேன். මට තප්පර විසක් දෙන්න. මම මේක සිංහලෙන් කියන්නම්. අපේ උතුරයි නගිනහිරයි අපේ කකුල් නැති අත් නැති කතා කරන්නත් බැරුව ඇහැ පෙන්නේ නැතුව ඉන්නවා මිනිස්සු විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. එතකොට අපි සුගත් වසන්ත සිංහ මන්ත්‍රීතුමාට අපි මේ ගොඩක් සුලිවන්ද වෙනවා මේ වගේ පණ දෙක ගෙනාපු එක. අපි ඉල්ලීම් කරන්නේ මේ රටේ අපි එකට ජීවත් වෙන්න ඕනේ කියලා. අපි කවදාත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ කියලා. අපේ ජනතාව අපි බේර ගන්නම්. ඕගොල්ලෝ බේර ගන්න ඕනේ නැහැ. ඕගොල්ලෝ ලුණු ගැන කතා කරන්න ආයෙත් 320 කන්ටේනර් ගැන කතා කරන අපිට අදාළ නැහැ. අපේ මිනිස්සු අපි බේර ගන්න, අපේ මිනිස්සු අපිට ජීවිත දෙන්නම්. හැබැයි අපිට හරියට වැඩ කරන්න දෙන්න කියලා ඉල්ලීම් කරනවා. පාඩි වෙනවා. thank you. ගරු උපාලි පන්නිලගේ ඇමැතුමා ඔබතුමාට විනාඩි 4ක් කාලයක් තිබෙනවා.